ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். சங்கீதம் 120:1. அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 120 முதல் 134 வரையுள்ள 15 பாடல்கள் ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பாடல்களை எருசலேம் ஆலயத்தின் 15 படிகளில் நின்று ஒவ்வொரு பாடலாக மக்கள் பாடுவார்கள். ஆகவே இதை படியேறு பாடல்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. பண்பில்லாத மக்களால் அடைந்த பாதிப்புகளின் நடுவிலும் பகை உணர்வுகளின் நடுவிலும் தம்மை பாதுகாத்து அமைதி வழங்க வேண்டுதல் செய்கின்றனர். இந்த சங்கீதத்தில் விண்ணப்பம், விவரிப்பு, விருப்பம் ஆகியவை இடம்பெற்றுள்ளது. அமைதி, அன்பு, ஒற்றுமை ஆகிய வாழ்க்கையை நாம் விரும்பும் போது அதற்கு எதிராக உலகத்தின் செயல்பாடுகள் அமைந்து விடுகிறது. இந்த உலகம் பொய், வஞ்சகம், அம்புகளாய் போன்ற தீய சொற்கள் ஆகியவற்றால் நிறைந்திருக்கிறது. இத்தகைய பண்பில்லாத மக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை பகைக்கவும் வெறுக்கவும் செய்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் ஐக்கியத்தையும் விரும்பி ஆண்டவரோடு வாழும்போது நாம் சண்டைகளுக்கு விலகி சமாதானம் செய்கிறவர்களாக மாற முடியும். அப்பொழுது நமது கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஆகவே ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய உதவியை பெற்றிட பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என வாக்குரைத்த அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். தேவனே, நாங்கள் நீர் எப்படிப்பட்டவர் என்ற அறிவில் வளரவும் உம்மிடத்தில் நம்பிக்கை, விசுவாசம் வைத்து உங்க வார்த்தையாகிய சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களாக வாழவும் எங்களை வழி நடத்துங்க. எங்கள் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எங்களுக்கு செவி கொடுத்தார், எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுதலை பெற்றோம் என்பது எங்கள் அனுதின அனுபவமாக இருக்க உங்க கிருபை தாங்க. அப்பா, நாங்கள் எங்கள் அனுதின வாழ்வில் ஒருவருக்கும் இடரல் செய்யாமலும் மற்றவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை தடை செய்யாமலும் வாழ உமக்கு பயப்படும் இதயத்தை எங்களுக்கு தந்தள்ளும். ஆண்டவரே, இந்த நாளில் அரசு பணி செய்கிறவர்களுக்காக, தனியார் துறையில் பணி செய்கிறவர்களுக்காக, ஓட்டுநர் பணி செய்கிறவர்களுக்காக, அனுதின கூலி வேலை செய்கிறவர்களுக்காக, கட்டிட பணியாளர்களுக்காக, எந்திர பணியாளர்களுக்காக, தெருவோரங்களில் நடைபாதைகளில் வியாபாரம் செய்கிறவர்களுக்காக, சுயமாக தொழில் செய்கிறவர்களுக்காக, ஆசிரியர் பணி செய்கிறவர்களுக்காக, மருத்துவ பணி செய்கிறவர்களுக்காக, கல்விக்கூடம் நடத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களை ஆசீர்வதித்து நன்மைகளை செய்து நலமானதை பெற்று அனுபவிக்க வழி நடத்துங்க. தேவனே, இதயம் பலவீனமான சிறு பிள்ளைகளுக்கும் இதய நோயாளிகளான பெரியோர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். உங்க தழும்புகளால் அவளை குணமாக்கி பெற்றவர்கள் சமாதானமான வாழ்க்கை வாழவும், சிலவினங்கள் தடுக்கப்படவும், பிள்ளைகள் ஆரோக்கியத்துடன் வாழவும் இரக்கம் செய்யுங்க. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ஊழிய தடைகள் அகலவும், ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், தொலைக்காட்சி மூலமாக, சமூக வலைத்தளங்கள் மூலமாக தேவ சத்தம் எங்கும் ஒலிக்கவும், மக்கள் உமது சத்தம் கேட்கவும் பரிசுத்தாவியானவரின் கிரியை வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒதுக்கப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், தெருவோரங்களில் வாழ்வோர் நலன் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பாடுகள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள் மத்தியில் பாடுகிறவர்களுக்கு, சஞ்சலப்படுகிறவர்களுக்கு உங்கள் இரக்கம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.